சுட்டது வேணுமா, ரொம்ப சுட்டது வேணுமா? சுட்டதுக்கும் ரொம்ப சுட்டதுக்கும் என்னப்பா வித்தியாசம் பார்க்கலாமா? எனக்கு இதில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை தொட்டு பார்த்தா எப்போவுமே தண்ணியாக இருக்கும். அதாவது வெளியெல்லாம் இதோட தண்ணி வெளியவும் வரும். இந்த வாட்டர் பாட்டிலில் இது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு வாட்டர் பாட்டில். இதில் ஏன் அப்படி தண்ணி வெளியே வருதுன்னா, இதை நெருப்பில் லேசாக சுட்டிருக்காங்க, அதாவது ரொம்ப சுடலை. ஆனால் இது இப்படி வெளியே லீக் ஆகுது. அதுவே இந்த பாத்திரத்தை பாருங்கள, இது நெருப்பில் சுடப்பட்டிருக்கு. எவ்வளோ சுட்டிருப்பாங்க, எவ்வளோ டெம்பரேச்சரில் இதை சுட்டிருப்பாங்க பாருங்கள். ஆனால் இதில் குழம்பு செஞ்சிங்கன்னா வெளியே வரவே வராது. தண்ணி ஊற்றி வச்சாலும் வெளியே வராது. ஏன்னா அது சுடப்பட்டிருக்கு. அது எத்தனை வலியை அனுபவிச்சிருக்கு, அதனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எந்த வலியும் அனுபவிக்கலை, கொஞ்சம் வீக்காக இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதோ நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் வலிமையாகிறீங்க. நீங்கள் இன்னும் வலிமையாகிறீங்க. அந்த வலிமை உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகும். அதனால் தொடர்ந்து அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் இறைவன்கிட்ட கேட்க மறந்துடாதீங்க.